இட்ஸ் சினிமாவில் எந்த இப்படி விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, விஷால், பவித்ரா, ராணோ இவங்க 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது விஷால்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, பவித்ரா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன நினச்சி வந்தீங்க? எவ்வளோ நாள் சர்வே ஆகுவீங்க அப்படின்னு நினச்சிங்க? ஸோ இப்போது எவ்வளோ நாள் சர்வே ஆகிருக்கீங்க? ஸோ உங்களோட பிளான் தான் என்ன? அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால்கிட்ட வந்து பவித்ரா வந்து கேட்குறாங்க. அப்போது ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணமே வந்து வெளிய வந்து பார்த்திங்கன்னா, விஷாலுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சாம். அந்த ஒரு விஷயம் வந்து நான் வெளியவே இருந்தேன் அப்படின்னா, இந்த விஷால் காணாம போயிடுவான். எனக்குள்ளே இருக்கிற விஷால் உடஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து வந்தேன். ஸோ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு விஷால் வந்து உடையாம நார்மல் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு 41 டேஸ் வந்து தேவைப்பட்டது. நான் பிளான் பண்ணதே வந்து 41 டேஸ் தான். ஸோ ஆனா இந்த வீட்டுக்குள்ளே 41 டேஸை தாண்டி மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சனால என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன தோணிருச்சு அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே சரி நாம் 41 டேஸ் தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிடிச்சி புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை எப்படியாவது வந்து நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கேன். ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால நான் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணணுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, எனக்கு ஒரு 4 வருஷமாக வந்து வெளியே பாசிட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து இருந்தது. அதே மாதிரி பவித்ரா உனக்கும் எனக்கும் ஒரே விதமான ஆடியன்ஸ் தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு வெல்கமிங்கான ஒரு ஆடியன்ஸு, நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு பொண்ணா நினைக்கிற ஒரு ஆடியன்ஸாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா, விஷால் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, விஷால் வந்து பவித்ராட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.